மக்களே, இந்த பாவல விழா பாப்பா அண்ணன் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நம்ம கட்சியை பத்தி ஏதோ சட்டசபையில் ஏதோ பேசியிருக்காரு. அண்ணனுக்கு அடிச்சு உரைகிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுப்போம். அதுக்கு முன்னாடி அவர் பேசுன வீடியோ கிளிப் போடுற பாத்துட்டு வாங்களேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா தமிழும் தளபதி எங்கள் அடையாளம் இல்ல. இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னது கவனிச்சிங்களா? மக்கள் எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. 4 நாள் தான் ஆச்சு அண்ணன் முதல்வரா பதவி ஏற்று. அதுக்குள்ள தமிழக மக்களை ஏன்டா ஓட்டு போட்ட டிவி கேக்கு, இவரை ஏன்டா சிஎம் ஆக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க சார் உதயநிதி சார், எங்க போய் சர்வே எடுத்தீங்க? அறிவாலயத்திலையா? அப்பா ஸ்டாலின் எடுத்தீங்களா? உண்மையா சொன்ன மாதிரி மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க தான். ஆனா எதுலன்னு இருக்கு, சிஎம் ஆக்குனதுல இல்ல. உங்க அப்பாவை தோக்கடிச்ச மாதிரியே உங்களையும் சேப்பாக்குல தோக்கடிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஏன்டா டிவி கேக்கு 200 சீட்டுக்கு மேல மெஜாரிட்டி தரலன்னு யோசிச்சு மக்கள் இப்போ தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்கிறாங்க. நீங்களே இப்ப பேசுறீங்க பாத்தீங்களா, பவல் விழா பாப்பாலா பேசுதே அப்படின்னு. இவனையும் நம்ம வெளியே உட்கார வச்சிருக்கலாம் சட்டசபையை விட்டு அப்படின்றது மக்கள் யோசிக்கிறாங்க. ஏங்க, வந்த முதல் 2 நாள்லயே அதிரடி கையெழுத்திட்டு 717 டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்பா அரசுல நிறைய டாஸ்மார்க்கை திறந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுதான் அரசே நடத்துனீங்கன்றது தெரியும். இந்த மாதிரி வாய் பேச்சு பேசும்போது, சட்டசபையில பேசும்போது யோசிச்சு பேசணும். இவர் வாட்டிக்கு பேசிட்டாரு. அண்ணனோட ரிப்ளை கொடுத்தோன்னே அசிங்கமாயிரும்ட்டு அண்ணன் பவள விழா பாப்பா என்ன பண்ணிட்டாரு, வெளிநடப்பு செய்கிறோம், ஓட்டு எடுப்பு எங்களுக்கு பிடிக்கல. இதுல இந்த ஜூலி கீலிலாம் என்ன சொல்லுவாங்க, எதிர்கட்சியா இருந்தா டிஎம்கே என்ன செய்ய தெரியுமா, இதுதான் செய்யும். 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் எது பண்ணாலும் வெளிநடப்பு 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 தான் செய்ய போறாங்க. இதுக்கு எதுக்கு நீ எதிர்கட்சிக்கு உக்காந்து மக்கள் குரலா ஒழிக்கிறன்ட்டு? அடுத்த வருஷம் 2031 மக்களே அப்பாவை துரத்துன மாதிரி சின்னவரையும் துரத்திடணும் சட்டசபையில இருந்து. பாத்தீங்களா எப்படிலாம் பேசுறாருன்னு? பாத்துக்கோங்க, உங்களுக்கு தான். நன்றி.